ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோட தான் வந்திருக்கேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிப் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சென்ட்ரல் உங்களுக்கு இதில் ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இதில் போன டைம் வந்து டிரைவர்களுக்கு கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் அது என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து சேலரி என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வந்து இங்கே சொல்லியிருக்கேன். கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்மேன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரெக்கமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை முழுசாக பாருங்கள். என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 1161 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10th இப்போ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 3/4/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருது. லெவல் 3ல் வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்மேன்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு இருக்கணும். எலிஜிபிள் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வல் அலவன்ஸ் ஆஸ் அட்மிசிபிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டைம் டு டைம். டிவைன் கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் சிஸ்டம் நோன் எஸ் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் பென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The recruitment process will consist of physical efficiency test, physical standard test, documentation, trade test, written examination under OMR based computer based testல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனோட இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான் நடக்கும். ஆன்லைன் மோட் மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னால பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OMR பேஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,700 ரூபா. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேகன்சி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நான் மென்ஷன் பண்ணுறேன். முழுசாக பாருங்கள். வேகன்சிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் செக்டர் ஆஃப் ட்ரேட் வைஸ் கேட்டகரி வைஸ் வேகன்சிஸ் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் குக் மேல் 400, ஃபீமேல் 44, டோட்டல் ஆஃப் 444 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் வந்து 493. அதே மாதிரி கான்ஸ்டபிள் காப்லர், கான்ஸ்டபிள் டைலர், கான்ஸ்டபிள் பார்பர், கான்ஸ்டபிள் வாஷர்மேன், கான்ஸ்டபிள் ஸ்வீப்பர், கான்ஸ்டபிள் பெயிண்டர், கான்ஸ்டபிள் கார்பெண்டர், கான்ஸ்டபிள் எலக்ட்ரிஷியன், இவங்க எல்லாருமே வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 1161. இதுதான் வந்து டோட்டல். உங்களுக்கு வேகன்சி வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் செக்டார், NCR செக்டார், சென்ட்ரல் செக்டார், வெஸ்டர்ன் செக்டார், ஈஸ்டர்ன் செக்டார், சவுத்தர்ன் செக்டார் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து செக்டார்னா அந்தந்த ஏரியா, தட் மீன்ஸ் எப்படி சொல்லுவோம் நம்ம ரயில்வேல சவுத்தர்ன் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இதுலேயே வந்து இந்த கேட்டகரி இருக்குது. நார்த்தன், சவுத்தர்ன், சென்ட்ரல், ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் செக்டாருக்கு 83 இருக்குது அதிகமாக. அதேமாரி இங்கே வந்து வெஸ்டர்ன் செக்டாருக்கு வந்து 58 இருக்குது. NCR செக்டாருக்கு 75 இருக்குது. டோட்டலாக 400 கான்ஸ்டபிள் குக்குக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இது இருக்குது, வாஷர்மேன் வந்து எவ்வளோ இருக்குது, பார்பர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அதேமாதிரி வேகன்சி ஃபார் கேண்டிடேட் ஃபீமேலுக்கு வந்து எந்தெந்த செக்டாரில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் வேகன்சி ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 49, டெய்லருக்கு வந்து 2 இருக்குது, பார்பருக்கு 19, வாஷர்மேனுக்கு 26, ஸ்வீப்பருக்கு 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The number of vacancy given in tentative may increase or decrease at a time stage of recruitment process due to administrative reason அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, கம்மி பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்னால ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகப்படுத்தலாமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த இதில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஃப் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னாவே அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் அஃபிஷியல் வந்து ஹிந்தி இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் அதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அடுத்தது உங்களுக்கு வேறு டீட்டெயில், உங்களுக்கு முக்கியமான டீட்டெயில் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஆன் இந்த சைட்டில் தான் நம்ம நான் ஆல்ரெடி கட்டலாம். இந்த சைட்டில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஇடி பிஎஸ்சி டாக்குமெண்டேஷன் அண்ட் டெஸ்ட் ஓஎம் பேஸ்டு சிபிடி மோட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் விச் வில் பி பைலிங்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்ட் ஆஃப் ஸ்கில் ட்ரேடர்ஸ் ஆன் ஆர் பிஃபோர் க்ளோசிங் டேட் ஆஃப் ரிசீவிங் ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம். தட் மீன்ஸ் பாபர் பூட் மேக்கர் காப்லர் டெய்லர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ட்ரைன்டு பர்சனல் வில் பி ப்ரிஃபர்டு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அதர் than ஸ்டேட் போர்ட் சென்ட்ரல் போர்ட் ஷுட் பி accompanied with Government of India notification. That means equivalent to matriculation 10th பாஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு. இதில் இருக்கிறது எல்லாத்துக்குமே நீங்கள் 10th பாஸ் இருந்தாவே உங்களுக்கு போதும். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 23 வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு எப்படி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு இதில் பார்த்தீங்கன்னாவே இந்த கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கேட்டகரிக்கு 5 to 8 10 அந்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஹைட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். செஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 80 to 85 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். மினிமம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தேர் இஸ் நோ மினிமம் ரெக்கமெண்ட் ஃபார் ஜஸ்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிலேஷேஷன் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இந்த கேட்டகரிக்கு ரிலேஷேஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட்டு அந்த டேட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த ஏஜ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஏஜ் 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் வேறு டீட்டெயில் உங்களுக்கு என்னென்னா, அப்ளிகேஷன் ஈச் ரெக்ரூட்மெண்ட் செக்டர் ஆர் மென்ஷன்ட் பிலோ. எங்கெங்கே ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல, நார்த் செக்டார், என்சிஆர் செக்டார், வெஸ்டர்ன் செக்டார், சென்ட்ரல் செக்டார், ஈஸ்டர்ன் செக்டார்னு. இப்போ சவுத்தர்ன் செக்டார்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, லக்ஷ்தீவர், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா. சவுத்தர்ன் செக்டார் நேம் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவிங் சென்டர்ஸ் வித் அட்ரஸ் ஆஃப் இந்த நேமில் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கேண்டிடேட் ரெக்வயர்ட் டு அப்லோட் தி ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ். அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இது வந்து ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 months ஓல்டு ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்லோடிங் ஆஃப் சிக்னேச்சர் எத்தனை கேபியில் இருக்கணும்னா 10 to 20 கேபியில் இருக்கணும். Upload of document candidate required to upload the scanned copy of the relevant documents in PDF format not more than 0.1 MB. ஒரு எம்பிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் இன் டேட் அப்ளிகேஷன் வந்து 3/4/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீ ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தது பேபிள் 100 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு அது கிடையாது. ஆன்லைன் ஃபீ பேபி 5/3/25 before 5/3/25 opening date of application will not be accepted. Admission to the examination இந்த டீட்டெயில் தான் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், பிஏடி டெஸ்ட் எப்படி இருக்குன்னா ஹைட் பார் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எபிசிட்டி டெஸ்ட் வந்து ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரேஸ் இன் 6 minutes 30 seconds, 80 meters ரேஸ் இன் 4 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.6 கிலோமீட்டர் வந்து 6 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் வந்து எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், டொமிக்கல் சர்டிஃபிகேட் issued by competent authority to prove their domiciliary status அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக கேண்டிடேட்ஸ் ஃபாலிங் இன் தி கேட்டகரிஸ் ஆஃப் கேட்டகரி கம்யூனிஸ் நாகாலாந்து ஹிமாச்சல் அது இவங்க இந்த இதில் இருக்கிறவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் டீட்டெயில் அவங்க கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா டிக்ளேர்டு பாஸ் இன் HBT, PET, PST அண்ட் டாக்குமெண்டேஷனில் வந்து இதெல்லாம் பாஸ் ஆனதான் உங்களுக்கு வந்து வில் பி குவாலிஃபைங் இன் நேச்சர் குக் ஆஃப் சப்பாத்தி அண்ட் ரைஸ், குக் ஆஃப் வெஜிடபிள் தால், சாம்பார், இட்லி, குக் ஆஃப் மீட், ஃபிஷ், எக், கீர், boot maker, cobbler, polishing of shoes, handling of tools, cutting leather, repair, stitching of shoes, cobbler,
Tailor, taking measurement of personnel, cutting of clothes, stitching of uniform. Barber, handling of tools, hair cutting, shaving. Washerman, washing of clothes, ironing of khaki cotton uniform, ironing of woolen terry cotton uniform. Sweeper, cleaning of toilets, cleaning of bathrooms. Painter, knowledge of colors, paints and shades, painting of signing boards, painting, drawing. கார்பெண்டர், இப்போ அந்த இந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்க என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அந்த டெஸ்ட் எடுப்பாங்க. அதை ட்ரேட் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், அனலைஸ், ஆப்டிடியூட். 2 hours எக்ஸாமினேஷனில் 100 மார்க்ஸ், 2 hours எக்ஸாமினேஷன் 100 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 33% எடுத்தால் பாஸ், 35% எடுத்தால் இந்த கேட்டகரி பாஸ் கேட்டகரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Medical examination, other candidate only those candidates who have passed PET, PhD documentation, trade test and written test will be shortlisted sector wise அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன், ட்ராவல், ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது இவங்க வந்து எந்த மாதிரி ரிலேட்டடில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 time ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஃபார்ம், அப்ளிகேஷன். 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு எப்பயுமே சொன்ன மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சுருக்கணும். அதை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து பேசிக் டீட்டெயில் கொடுத்து அடிஷ்னல் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்து டிக்ளரேஷன் கொடுத்து நம்ம வந்து உள்ளே போகணும். உள்ளே போய் நம்ம பர்சனல் டீட்டெயிலில் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுத்துட்டு ரெலவென்ட் கலம்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன நேம் இருக்கோ இதெல்லாமே 10th கிளாஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன நம்ம மெட்ரிகுலேஷனில் இருந்ததோ அந்த நேம் எல்லாமே நம்ம கொடுத்து தான் இது பண்ணணும். மெயின் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பேசிக் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ஃபோட்டோ இருக்கணுங்கிற வரைக்குமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி சைன் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து